வெல்கம் டு மை சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கடைசி வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. என்னோட சேனல் நேம் வந்து தகவல் நண்பன். நான் தகவல் முக்கிய தகவல்லாம் அந்த நம்மளுக்கு பயன்படுற தகவலாம் ஷேர் பண்ணலாங்கிற நோக்கத்துல தான் சேனல் கிரியேட் பண்ணேன். பட் வந்து நேரங்கள் ஒத்துவல்ல, சூழ்நிலைகள் ஒத்துவல்ல. தொடர்ந்து வீடியோ போடணுங்கிறது ரொம்ப இந்த தொடர்ந்து கண்டினியூட்டி இருந்தால் தான் நம்ம சேனல் வளர முடியும். நானும் எப்படியோ ட்ரை பண்றேன். அந்த சூழ்நிலைகளும் பரபரப்பான வாழ்க்கையில இந்த அந்த மனசு செட் ஆக மாட்டேதுங்க. சரி, நம்ம வந்து என்னதான் பண்ணலாம், எப்பயாச்சும் வீடியோ வந்து நம்ம போடணுமே, நம்ம சேனலும் வளரணுமே அப்படிங்கிற எண்ணத்துல யோசனை பண்ணேன். சரி, எனக்கு பொதுவா அந்த இங்கிலீஷ் கத்துக்கிறதுல ஆர்வம் இருக்கு. நான் பொதுவா டிராவல் பண்றப்ப, இது பண்ற ஃப்ரீயா இருக்கிறப்ப என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் ஆர்டிக்கல்லாம் படிப்பேன். சில நேரத்துல அந்த ஆர்டிக்கல் புரியும், சில நேரத்துல புரியாது. ஆனா எப்படியாச்சும் நல்லா இங்கிலீஷ் கத்துக்கணும், என்னைக்காச்சும் ஒரு நாள் நல்லா ஃப்ளூயண்டா பேசணுங்கிற ஆர்வம் இருக்கு. அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அடிப்படை கிராமர் தெரியும். அந்த கிராமரையும் நம்ம சரி இதையே நம்ம நடத்துவோமே, நம்ம தகவல்கள் தான் சரி சேகரிக்க முடியல. தகவல்கள் சேகரித்து நம்ம வீடியோல போட முடியல. சரி, இந்த அடிப்படை ஆங்கிலத்தையாச்சும் நம்ம ஆர்வமுள்ள விஷயத்த நம்ம பண்ணுவோமே அப்படின்னு முடிவெடுத்து, இப்போ நான் அடிப்படை ஆங்கிலங்கள் எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் வந்து நம்ம சேனல்ல இந்த சேனல்ல போட போறேன். இதுக்காக வாட்ஸ்அப்ல வந்து ஒரு சேனல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சேனல்ல நீங்க இந்த சேனல்ல வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தகவல் நண்பன். நீங்க வாட்ஸ்அப்லயும் பாருங்க, இந்த அப்டேட்ஸ்ல வீக்கிலே பாருங்க. சேனல்ல வந்து இருக்கும். இங்கிலீஷ் பார்த்தா பிடிக்காது, பழகுனா பிடிக்குங்கிற பேர்ல இருக்கும். நீங்க இதையும் ஃபாலோ பண்ணுங்க, யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. தகவல் நண்பன்கிற சேனல், தகவல் நண்பனுங்கிற சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம வந்து விஷயத்துக்கு போவோம். தகவல்களும் இந்த யூடியூப் சேனல்ல தகவலும் ஷேர் பண்றேன். நேரம் கிடைக்கிறப்ப தகவல்களும் போடுவேன். முடிஞ்ச வரையும் இந்த இடையில இங்கிலீஷ் அடிப்படை ஆங்கிலங்கள் தெரிஞ்ச கிராமர்னா ஒண்ணு நீங்க ஒன்றும் பெருசு லெவல் திங்க் பண்ண வேணாம். நம்ம வந்து ஸ்கூல்ல படிச்ச மாதிரிலாம் நம்ம கிராமர் பெரிய லெவல்ல பார்க்க வேணாம். அப்படிதான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்வம் உருவாகுது. நடைமுறை வாக்கில் பார்ப்போம். நம்ம வந்து எப்படி வாழ்க்கையில பேச்சு வாக்குல கிராமர் கத்துப்போம், அடிப்படையா கத்துப்போம், கிராமர் கத்துப்போம். ஈஸியா தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சது நான் எனக்கு எதுவரை தெரியுமோ சொல்லித்தானேன். நானும் அப்டேட் ஆக எனக்கு தெரிய வர நானும் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். எனக்கு நான் எவ்வளவு அப்டேட் ஆகிறேன்னா அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். இங்கிலீஷ் சம்பந்தமா அனைத்துமே. சரிங்களா? இப்போ வந்து நீங்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? சரி, வாங்க விஷயத்துக்கு போவோம். இப்போ வந்து எல்லாருக்குமே இங்கிலீஷ் பேசணும், பழகணும்னு ஆசை இருக்கும். நம்மளுக்கு சூழ்நிலை ஒத்து வரல. நம்ம தமிழ் மீடியத்திலே படிச்சிட்டோம். அதனால நம்ம வந்து அப்படியே வாழ்ந்த அப்படியே காலங்கள் ஓடிடுச்சு. பரவாயில்ல, போனது போகட்டும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணுவோம். சின்ன சின்ன ஸ்டெப்பா ஆரம்பிப்போம். ரொம்ப பெரிய லெவல்லலாம் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண வேணாம். சும்மா லைட்டா ஒண்ணுமே ட்ரை பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா ட்ரை பண்ணி பார்ப்போமே. தொடர்ந்து பண்றப்ப கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியும். தொடர்ந்து செய்வோம், நகருவோம், கொஞ்சமா நகருவோம், ஒரு ஸ்டெப் நகருவோம். தொடர்ந்து நகர்றப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டெப் நகர்ந்தா கூட தொடர்ந்து நம்ம வந்து ஒரு ஒரு இடத்த போய் அடைய முடியும்ல. அதனால நாங்க நகர முயற்சி பண்றேன். நீங்களும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இப்போ நாங்க லெசனுக்கு போறோம். சரியா? இப்போ வந்து நீங்க எங்க போனீங்க, நீங்க எங்க போனீங்க, ஒரு சாதாரண ஒரு கேள்வி கேட்போமே, எல்லாரும் கேட்போம்ல. நிறைய கேள்வி கேட்போம். நீங்க எங்க போனீங்க, இது எப்படி கேட்கலாம்? இதுல வந்து இப்ப வந்து அதுல வந்து போனீங்கிறது வந்து ஒரு வினைச்சொல் இருக்கு. இப்ப வந்து நீங்க எங்க அந்த விஷயங்கள் இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கு வந்து போறதுக்கு என்ன தெரியும்? வெர்பு கோ. போறதுக்கு வெர்பு கோ. போனீங்க, முடிஞ்ச காலம், இறந்த காலம் வென்ட் சொல்லுவீங்க. கோ, வென்ட், கான். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். கோ, வென்ட், கான், ரைட், ரோட், ரிட்டர்ன், அப்படிங்கிற மாதிரி நிறைய படிப்போம்ல. ஸ்கூல்ல படிச்சிருப்போம். இதே மாதிரி வெறுப்பு அட்டையெல்லாம் படிச்சிருப்போம். இப்போ வந்து இந்த கோங்கிறது முதல் காலம், நிகழ்காலம். வென்ட்டுங்கிறது முடிஞ்ச காலம், இறந்த காலம். இப்ப கானுங்கிறது என்னன்னா பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள். அதுக்கு தனியா அர்த்தம் பார்க்க வேணாம். அது வந்து ஹேவ், ஹாஸ், ஹேடு இதே மாதிரி சேர்ந்து வரும். இப்ப எதிர்காலத்துக்கு என்ன பண்ணோம்னா, அந்த நிகழ்கால வெறுப்போட முன்னாடி வில் சேர்த்துட்டா எதிர்காலம் ஆயிருங்க. நான் போக போக நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து இப்ப பாப்போம் வாங்க. இப்ப நீங்க எங்க போறீங்க? இப்ப வந்து என்னன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நீங்க தஞ்சாவூர் நீங்க தஞ்சாவூர் போகிறீங்க அப்படி சொல்லி எப்படி சொல்லுவீங்க? நீங்க தஞ்சாவூர் போகிறீங்க. யூ கோ டு தஞ்சாவூர். நீங்க தஞ்சாவூர் போகிறீங்க. இது நிகழ்காலம். நீங்க தஞ்சாவூர் போனீங்க அப்ப எப்படி சொல்லுவீங்க? யூ வென்ட் டு தஞ்சாவூர் அப்படிங்க. யூ வென்ட் டு தஞ்சாவூர் அப்படிங்க. சரிங்களா? இப்ப உங்களுக்கு வந்து ஒண்ணு தெரிஞ்சுங்க.
சில பேருக்கு வந்து அந்த சடனா இறந்த கால பாஸ்ட் டென்ஸ் வெறுப்பு ஞாபகம் வராம இருக்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா, அந்த வெறுப்புக்கு முன்னாடி, இப்ப நிகழ்கால வெறுப்புக்கு முன்னாடி டிட்டு சேர்த்தீங்கன்னா, அது டிட்டு பிளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வெறுப்பு சேர்த்தோம்னா அது இறந்த கால வெறுப்பு ஆயிருங்க. டிட்டு பிளஸ் கோ வென்ட்டுங்க. டிட்டு பிளஸ் ரைட்டு ரோட்டுங்க. டிட்டு பிளஸ் ரைட்டு ரோட்டுங்க. இதே மாதிரி எந்த வெறுப்பா இருந்தாலும் சரிங்களா. டிட்டு பிளஸ் கம்மு கேமுங்க. இதே மாதிரி டிட்டுவோட பர்சன்டேஜ் வெறுப்பு சேர்த்தோம்னா என்ன ஆகும், இறந்த கால வெறுப்பா இருந்து முடிந்த காலம் சொல்லுவோம்ல, பாஸ்ட் டென்ஸ் சொல்லுவோம்ல, இது மாதிரி ஆயிரும். இப்ப பாருங்களேன், நீங்க எங்க போனீங்க, அப்ப எப்படி கேட்கலன்னா வேர் டிட் யூ கோ, எப்படி கேட்கணும், வேர் டிட் யூ கோ என்று கேட்க வேண்டும். வேர் டிட் யூ கோ என்று கேட்க வேண்டும். வேர் டிட் யூ வெண்ட் என்று கேட்ப தவறு இப்படி கேட்கக்கூடாது. நம்ம டிட்டு போட்டாலே கோ வந்துடணும், அந்த இடத்துல போய் வெண்ட் போடக்கூடாது. ஓகேவா. டிட்டு வந்தாலே பர்சன்டேஜ் வந்து டிட்டும் கோ சேர்ந்தாலே பர்சன்டேஜ் வெர்பு குறிக்க, டிட்டு பிளஸ் கோ சேர்ந்தா இறந்த கால வெர்பு குறிக்க, ஃபாஸ்ட் டென்ஸ் குறிக்க போகுது. அதனால நீங்க வேர் டிட் யூ வெண்ட் கேட்க கூடாது, வேர் டிட் யூ கோன்னு கேட்கணும். இது வந்து எங்க போனீங்க, புரியுதுங்களா. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நவருவோம், ஒரு ஸ்டெப்பா நவருவோம், சரிங்களா. இப்ப வந்து இந்த பாருங்க, நான் சொன்ன பாருங்க, டிட்டு பிளஸ் கோ வென்ட்டு, டிட்டு பிளஸ் ரைட்டு ரோட்டு, டிட்டு பிளஸ் ஈட்டு ஏட்டு. இப்ப டிட்டுவோட பர்சன்டேஜ் வெர்பை சேர்ந்தோம்னா என்ன ஆகுது, பாஸ்ட் டென்ஸ் வெர்பா ஆயிருது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. இப்ப வந்து சரி, டூவு டஸ் டிட்டு இதெல்லாம் குழப்பம். டிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டிட்டுனாலே பொதுவா இறந்த கால கேள்வி எல்லாத்துக்கும் டிட்டு தான் கேட்கணும். இப்ப வந்து நீங்க எங்க போனீங்க, வேர் டிட் யூ கோ சொன்னீங்க, நீங்க எங்க போனீங்க, நீங்க போனீங்களா அப்படின்னா டிட் யூ கோ, நீங்க போனீங்களா, வேற ஒரு விட்டுருங்க. டிட் யூ கோனா நீங்க போனீங்களா. ஒன்னு நான் போனேன் பாரு, எஸ் ஐ டிட், நான் போனேன். நான் போலன்னா சொல்லுவாரு ஐ டிட் நாட் பாரு. வேர் டிட் யூ கோன்னு கேட்டா நீ எங்க போனீங்க, அது வருது எங்க போனீங்க, அது வேற விஷயம். நீ சும்மா நீ போனியா அப்படி கேட்பீங்களா, நீங்க போனீங்களா கேட்பீங்களா, அப்ப டிட் யூ கோ. எஸ் நான் போனேன், எஸ் ஐ டிட் பாரு. நான் போகலன்னா ஐ டிட் நாட்ன்றுவாரு, அவ்வளவுதான், முடிஞ்சு விட்டு. ஓகேங்களா. இதே மாதிரிதான் இப்ப எதிர்காலத்துக்கு வந்து, இப்போ வந்து ப்ரெசன்ட் வெர்போட வில்லு சேர்த்துடணுங்க. ப்ரெசன்ட் வெர்பு என்ன சேர்த்துடணும், வில்லு சேர்த்துடணும். ஐ வில் கோ, ஐ வில் கோ நான் போவேன், ஐ வில் ஈட் நான் சாப்பிடுவேன், ஐ வில் சிங் நான் பாடுவேன். இதே மாதிரி தாங்க. நீ போவியா, வில் யூ கோ, நீ போவியா. நீ படிப்பியா, வில் யூ ரீட். நீ சாப்பிடுவியா, வில் யூ ஈட். சரி, இதுல எதிர்காலம். சரி, வில்ல வச்சு கேட்டீங்கன்னா அது எதிர்கால கேள்வி வந்துருது. இப்ப வந்து நிகழ்கால கேள்விக்கு நீ சாப்பிடுகிறாயா, டு யூ ஈட், நீ சாப்பிடுகிறாயா. டு யூ ஈட், டு யூ ஈட், நீ சாப்பிடுகிறாயா. நீ போகிறாயா, டு யூ கோ, நீ போகிறாயா. டு யூ கோ, நீ போகிறாயா. இதே மாதிரி டூ யூஸ் பண்ணி கேளுங்க. இதே வந்து டூவும் டஸ்ஸும், டூ டஸ் ரெண்டுமே என்னது நிகழ்கால கேள்வி கேட்க, டூ டஸ்ஸும் நிகழ்கால கேள்வி தான் வரும். டஸ் ஏன் கேட்கிறோம்னா ஹீ ஷீட்டுக்கு டஸ் யூஸ் பண்ணும். அவன் போறானா டஸ்கி கோ, அவன் போறானா, அவன் போகிறானா டஸ்கி கோ. அவ சாப்பிடுறாளா, டஸ் ஷி ஈட், அவ போறாளா, டஸ் ஷி கோ. அப்படி கேட்கிறோம். டஸ் ஷி கோ, டஸ் டூ டஸ்ஸும் பர்சன்டேஜ் கேள்விக்கு தான் பயன்படுது. ஆனா ஹீ ஷீட்டுக்கு டஸ் வந்துடும். ஓகேங்களா. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். ஒன்றும் நீங்க ஒன்றும் குழப்பிக்க வேணாம், ஒன்றும் ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஃபுல்லா டைப், இது முடிஞ்ச வரையும் நான் சொல்றது டைப் பண்ணி அடுத்த வீடியோல போடுறேன், சரிங்களா. சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா நவருவோம். தொடர்ந்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.